பொது விநியோக திட்டத்தின் கீழ் பருப்பு, பாமாயில் தொடர்ந்து வழங்கப்படும் என்று தமிழக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் காமராஜ் பொது விநியோக திட்டம் குறித்து உண்மைக்கு புறம்பான வதந்திகளை நம்ப வேண்டாம் எனவும், விலையில்லா அரிசி, பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பொதுமக்கள் விருப்பத்தின் பேரிலேயே அரிசிக்கு பதில் கோதுமை வழங்கப்படுவதாகவும் கூறினார். மேலும் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படும் எனவும் அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். பொது விநியோக திட்டம், சிறப்பு பொது விநியோக திட்டம், இந்த திட்டங்களை பற்றி சிலர் திட்டமிட்டு பரப்பப்படுகிற வதந்திகள் சில நாட்களாக ஊடகங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதில் எல்லளவும் உண்மையில்லை என்பதனை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். சிறப்பு பொது விநியோக திட்டத்தில் வழங்கப்படுகிற பருப்பு, பாமாயில் ஆகியவை தொடர்ந்து வழங்கப்படும். மேலும் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தில் இணைந்ததால் தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் அவர் கூறினார்.